Alhamdulillah. Alhamdulillah Rabbil Alamin. Assalatu wassalam ala Sayyidina wa Nabiina wa Maulana Muhammadin wa ala ali Sayyidina wa Nabiina wa Maulana Muhammadin wa barik wa sallim alayhi. Amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi shani habibihi ta'lima takbiran makhbiran wa amira. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladhina amanu sallu alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alaihi. Wa ma tawfiqu illa billah. La hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi inni mayitun wa innaka hayyun ya Rabbi. Rabbi dakinni minhuma nasitu wallimni minhuma jahiltu. Rabbi zidni ilma, Rabbi zidni ilma, Rabbi zidni ilma. புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் நம் உயிருளும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபின்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லது சுப்ஹானஹு தஆலா அவனுடைய புனிதமான இல்லத்திலே நம்மை அவனை பற்றி பேசுவதற்கும் அவனை பற்றி சிந்திப்பதற்கும் ஒரு வாய்ப்பு அளித்திருக்கின்றான். வாழும் காலமெல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபரிலிருந்து நம்மை எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்திலே அதன்படி செயலாற்றுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லது சுப்ஹானஹு தஆலா இந்த ஜும்மா மஜ்லிஸ்ல நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்தை 5 தூண்கள் மீது படைச்சிருக்கிறான். ஒரு கட்டடத்துக்கு எப்படி தூண் முக்கியமோ அந்த மாரி இந்த இஸ்லாம் என்ற கட்டடத்துக்கு, இந்த இஸ்லாம் என்ற கோட்டைக்கு 5 தூண் அல்லாஹ் வடிவமைச்சிருக்கான். ஒன்று ஷஹாதா, கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்ற ஒரு தூண். 2ஆம் தூண் தொழுகை, 3வது தூண் நோன்பு, 4வது தூண் ஜகாத், 5வது தூண் ஹஜ்ஜி. இப்படி 5 தூண்கள் மீது இந்த இஸ்லாமை அல்லாஹ் நிலை நிறுத்தியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ் அல்லாஹ் கடைசியா சொல்றான். அதனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ஹஜ்ஜி காலம் போன போக்கில் கடைசியா செஞ்சலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். எல்லாமே முடிச்சிட்டோம், பையனை கல்யாணம் முடிட்டோம், வீடு கட்டி முடிச்சிட்டோம், குழந்தை பேக்கட்டும், அந்த குழந்தை ஒரு அளவு ஸ்டேஜுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வசதி வாய்ப்பு இருந்தா, டைம் இருந்தா, நேரம் இருந்தா போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மக்களுடைய நினைப்பு அப்படிதான் இருக்குது. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ஜி வசதி வாய்ப்பு இருந்து யார் ஹஜ்ஜி செய்யலையோ அல்லாஹ் அவங்களோட கடுமையா எச்சரிக்கிறான். ஹஜ்ஜி ரொம்ப பிரதானமான ஒரு முக்கியமான அமல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அல்லாஹு தஆலாவை இந்த உலகத்துல மனுஷனை படைச்சது நோக்கமே அவனை வணங்குவதற்கு தான். அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்றான், ஒமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி படைக்கல, அல்லாஹ்வை வணங்குறதுக்கு தான் நம்மளை படைச்சிருக்கிறான். அல்லாஹ் அப்படிதான் குர்ஆன்ல சொல்றான். அப்படி அல்லாஹ் வணங்குவதற்காக உலகத்துல முதல்ல கட்டப்பட்ட இறையிலம் எதுன்னு சொன்னா காபா தான். அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றான், இன்ன அவ்வள பைத்தின் உள்ளில் இன்னாசி லல்லதி பிபக்கத்த முபாரக்கா. அல்லாஹ் வணங்குவதற்காக வேண்டி முதல்ல கட்டப்பட்டது எதுன்னு சொன்னா பக்கா அப்படின்ற கூடிய மக்கால கட்டப்பட்டக்கூடிய காபா தான் அல்லாஹ்வை முதல்ல உலகத்துல மக்களுக்காக கட்டப்பட்டுச்சு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது எப்படின்னு சொன்னா முபாரக்கா, அது பரக்கத் பொருந்திய ஒரு இல்லம். இன்னும் சொல்றான் ஹுதன் லின்னாசி, மக்களுக்கு, அகில உலக மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு இல்லம் தான் அந்த காபத்துல்லா என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். அந்த காபாவை பார்க்கறது
நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு. அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைச்சா அல்லாஹ்ல நம்ம எல்லாத்துக்கும் அந்த தௌஃபீக் தர்றோம். இன்னும் அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. யாருக்கு சக்தி இருக்குதோ, உடலாலும் பொருளாலும் யாருக்கு சக்தி இருக்குதோ அவங்க அல்லாஹ்க்காக வேண்டி ஹஜ்ஜி செய்யறது கடமை என்பதாக அல்லாஹ் சொல்றான். வசதி வாய்ப்பு இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜு உடனே செஞ்சிடலாம். நம்ம பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளிப்படக்கூடாது. ஏன் அப்படி போட சொன்னா வம்மன் கஃபர, அது யார் மறுக்கிறாங்களோ இல்லை நம்ம ஹஜ்ஜி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி மறுத்தான்னு சொன்னா ஃபைனல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ் எல்லாத்தையும் விட தேவையற்றவன். நீங்க ஹஜ்ஜி செய்ய அல்லாஹ்க்கு ஒன்றும் கூட போறதும் கிடையாது, நீ ஹஜ்ஜி செய்யாம விட்டு அல்லாஹ் குறைய போறது, அல்லாவோட அந்தஸ்து குறைய போறதும் கிடையாது. அல்லாஹ் எல்லாத்தையும் விட்டும் தேவையற்ற என்பதா அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அல்லாஹ் ஸல்லல்லாஹு மக்களை பார்த்து சொல்றாங்க, கது ஃபரலல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ, அல்லாஹ் உங்க மீது ஹஜ்ஜ ஃபரலாக்கிட்டான், கட்டாய கடமை. ஹஜ்ஜி செய்யறது உங்கள் ஒவ்வொரு மீதும் அல்லாஹ் கடமை ஆகிட்டான். எனவே ஃபஹஜ்ஜு, எனவே நீங்க ஹஜ்ஜி செய்யுங்க. வசதி இருந்துச்சு, பணம் காசு இருந்துச்சு, நிம்ம ஆரோக்கியமா உடல் இருக்குன்னு சொன்னா முதல்ல ஹஜ்ஜை செஞ்சு முடிச்சிடுங்க. ஏன்னா அல்லாஹ் அது உங்க மீது அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கியிருக்கான் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. பொதுவாக எந்த அமல் செய்யும் போதும் ஒரு அமல் செய்யணும்னு சொன்னா அது 2 நிபந்தனை வேணும். நம்ம தொழுகிறோம், துவா கேட்கிறோம், ஹஜ்ஜி செய்யறோம், நோன்பு வைக்கிறோம், இப்படி எந்த அமலை செஞ்சாலும் அதுக்கு 2 நிபந்தனை முக்கியம். முதல் நிபந்தனை அல் இஹ்லாசு லில்லாஹ், அல்லாஹ் மீது மன தூய்மை, அல்லாஹ் மீது நம்பிக்கை வேணும். ஒரு அமலை செய்யறோம் அப்படின்னா அல்லாஹ் நம்பிக்கையோடு அல்லாஹ் மன தூய்மையா அந்த அமலை செய்யணும். 2வது என்ன விஷயம் சொன்னா இத்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டினாங்களோ அதை பிரகாரம் செஞ்சாதான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஒன்னு அல்லாஹ் மீது தூய்மையான நம்பிக்கை எண்ணம் வைக்கணும். 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டினாங்களோ அப்படிதான் செய்யல. நம்ம மனோ இச்சைப்படி இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே, இப்படி செஞ்சிருக்கலாமே, ஹஜ்ஜை பொறுமையா செய்யலாம், தள்ளி போடலாம், முதல்ல வீடு கட்டி முடிச்சிடலாம், வீடு அழகுறையா நிக்குது, பொண்ணு கல்யாணம் பண்ண ஸ்டேஜுக்கு பையன் வந்துட்டான், பொண்ணு வந்துட்டாங்க, பொண்ணு குழந்தை பிறக்க ஸ்டேஜுக்கு வந்துச்சு, இப்போவோ இருக்குது, நிறைய மாத கர்ப்பமா இருக்குது அப்படின்னு நம்மளுடைய மனோ இச்சைக்கு தகுந்த மாதிரி தள்ளி போடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதை தான் செய்யணும். யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கோ அது ஃபரலல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ, அல்லாஹ் உங்க மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கான், எனவே ஃபஹஜ்ஜு, உடனே ஹஜ்ஜி செஞ்சிருங்க என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இன்னும் அல்லாஹ் இன்னொரு ஆயத்தை சொல்றான், வஅத்திமுல் ஹஜ்ஜ உம்மத்தலில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்க்காக வேண்டி பரிபூர்ணமா நிறைவேற்றுங்க. யாருக்காக வேண்டி செய்யக்கூடாது, யாருக்காக செய்ய சொன்னா அல்லாஹ்க்காக வேண்டி ஹஜ்ஜி செய்யுங்க என்பதாக சொல்லி காட்டுறாங்க. ஏன்னு சொன்னா இறுதி காலத்துல 4 வகையா மக்கள் ஹஜ்ஜி செய்வாங்களாம். இப்போ ஹஜ்ஜி அல்லாஹ்க்காக செய்யணும் அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா மக்கள் கியாமத்தை நெருங்கும் போது ஹஜ்ஜி 4 வகையா மக்கள் செய்வாங்க. எப்படின்னு சொன்னா முதல்ல மன்னர்கள் இருக்காங்களே, அரசர்கள், ஆட்சியில பதவியில இருக்கவங்க ஹஜ்ஜி செய்வாங்க. எதுக்காகனா அலங்காரத்துக்காக வேண்டி செய்வாங்களாம். நான் ஹஜ்ஜி செஞ்சுட்டேன், என்ன பாருங்க, நான் மன்னர்கள்லாம் பெரிய முதல் ஹஜ்ஜி நான் தான் செஞ்சேன், 5 ஹஜ்ஜி செஞ்சுட்டேன், 10 ஹஜ்ஜி செஞ்சுட்டேன் அப்படின்னு அலங்காரத்துக்காக ஒரு விளம்பரத்துக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்வார்கள் ஆட்சி அதிகாரத்தை உள்ளவங்க. இது முதல் வகை. 2ஆம் வகை பணங்காசு செல்வந்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எதுக்கு ஹஜ்ஜி செய்வாங்க சொன்னா அங்க போய் வியாபாரம் செய்யறதுக்காக வேண்டி ஒரு பொருளை வாங்கி இங்க வந்து விற்கிறது அல்லது அங்க இருந்து வியாபாரம் செய்யறது, இப்படி வியாபாரத்துக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்வாங்க. முதல் வகை அரசர்கள் அலங்காரத்துக்காக விளம்பரத்துக்காக ஹஜ்ஜி செய்வாங்க. 2ஆம் வகை மக்கள் பணக்காரர்கள் செல்வந்தர்கள், அவர்கள் வியாபாரத்துக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்வாங்க. 3ஆம் வகை ஒரு மனிதர் இருக்காங்க ஏழை மக்கள், அவங்க எதுக்கு ஹஜ்ஜி செய்வாங்க சொன்னா அங்க போய் யாசகம் பிச்சை கேட்பாங்க. அங்க போய் எனக்கு ஏதாவது செய்யுங்க, நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன், ரொம்ப சிரமப்பட்டு இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு அங்க போய் யாசகம் கேட்கறதுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்வாங்க. இப்படி 3 வகை. 4ஆவதாக ஒரு வகை இருக்குது, யாரும் சொன்னா ஆலிம்கள், உலமாக்கள், அறிஞர்கள் ஹஜ்ஜி செய்வாங்க. எதுக்குன்னு சொன்னா முகஸ்துதிக்காக, பெருமை அடிக்கிறதுக்காக வேண்டி. நான் ஆலிம்கள்லாம் முதல்ல ஹஜ்ஜி செஞ்சுட்டேன், நான் அல் ஹாஜ், நான் 2-3 ஹஜ்ஜி செஞ்சுட்டேன், வருஷம் ஹஜ்ஜி செய்யக்கூடியவனா அப்படின்னு பெருமை பக்கத்துக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்யக்கூடியவங்க இவங்க உலமாக்கள் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இப்படி மக்கள் 4 வகையாக இறுதி காலத்துல ஹஜ்ஜி செய்வாங்க என்பதாக சொல்லி காட்டுறாங்க. ஆனா ஹஜ்ஜு யாருக்கு செய்யணும் சொன்னா வஅத்திமுல் ஹஜ்ஜ உல் உம்ரத, ஹஜ்ஜா இருந்தாலும் உம்ரா இருந்தாலும் வலில்லாஹ், அல்லாஹ்க்காக வேண்டி பரிபூர்ணமாக ஹஜ்ஜி செஞ்சாதான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சா, சுயில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சா, யா ரசூலுல்லாஹ் ஐல் அமல் அஃலல், உலகத்துல நிறைய அமல் இருக்கு இல்லையா நாயமே, அதுல எந்த அமல் சிறந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஈமானு பில்லாஹ் வ ரசூலிஹி, அல்லாஹ்வை ஈமான் கொண்டது, அல்லாஹ்வும் ரசூலும் கொண்டு ஈமான் கொண்டதுதான் உலகத்தில் உள்ள எல்லா அமலை விட சிறந்தது. அப்புறம் சும்மா கீழே நாயமே அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கப்பட்டாச்சு. திரும்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போர் பெறுகிறது ஈமானுக்கு அப்புறம் அடுத்து அதுதான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சும்மா கீழே திரும்ப கேட்கறாங்க, நாயமே அதுக்கப்புறம் வேற ஏதாவது இது இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. அல்லாஹ் ஈமான் கொண்டுட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டு ஈமான் கொண்டுட்டோம்,
போர்க்களம், அதுக்கப்புறம் ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு சொல்றாங்க அல் ஹஜ்ஜு வல் உம்ரா, ஹஜ்ஜும் உம்ராவும் ஆக சிறந்த அமல் என்பதாக சொல்லி காட்டாங்க. உலகத்துல உள்ள எல்லா அமலை விட சிறந்த இதுன்னு சொன்னா அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்ட பிறகு அதுக்கப்புறம் ஜிஹாது வாய்ப்பு சில பேருக்கு தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா ஹஜ்ஜு உம்ரா தான் உலகத்துல எல்லா அமலோட சிறந்த அமல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஹஜ்ஜி 2 வகையா ஹஜ்ஜி செய்வாங்க மக்கள். முதலாவது ஆமுன்னா, சாதாரண மக்கள், சராசரியான மக்கள் ஹஜ்ஜி செய்வாங்க. 2வது ஹவாசுன்னாஸ், அல்லாஹ் தஆலா பொருந்தி கொள்ளக்கூடிய சாலிஹீன்கள் செய்யக்கூடிய ஹஜ். 2 வகையாக ஹஜ் மக்கள் செய்வாங்க. ஆமுன்னாஸ், சராசரியான மக்கள் எப்படி ஹஜ்ஜி செய்வாங்கன்னு சொன்னா கஸ்துல் பைத், அல்லாஹ்வுடைய கஸ்துன்னு ஹஜ்ஜினால நாடுறதுதான் ஹஜ். கஸ்துல் பைத்னு சொன்னா காபத்துல்லா பார்க்க போறேன் அப்படின்னு நேத்துல ஹஜ்ஜி செய்வாங்க. இது முதல் வகை மனிதர்கள், சராசரியான மக்கள், அறியாத மக்கள் இப்படிதான் ஹஜ்ஜி செய்வாங்க. 2ஆம் வகை அறிஞர்கள், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் எப்படி ஹஜ்ஜி செய்வாங்க சொன்னா கஸ்து ரப்புல் பைத், அல்லாஹ்வ அந்த ரப்பு அந்த பைத் யாருக்கு சொந்தமோ அந்த அல்லாஹ்வை நாடுது ஹஜ்ஜி செய்து, அல்லாஹ்க்காக வேண்டி ஹஜ்ஜி செய்து, அல்லாஹ் கொண்டு வரதுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்து. இது 2 வகை என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டாங்க. இப்படி 2 வகை ஹஜ்ஜி செய்வாங்களாம். ஹஜ்ஜி மிகப்பெரிய உன்னதமான அமல். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யார் ஹஜ்ஜி செய்யறாங்களோ, தேவையில்லாத தேவையில்லாத பேச்சு, புறம் புகட்டு, காம இச்சை இப்படி எதுவுமே இல்லாம யார் அல்லாஹ்க்கு வேண்டி ஹஜ்ஜி செய்யறாங்களோ அல்லாஹ் அவங்க எப்படி மாக்குறான்னா, ஹஜ்ஜுக்கு போய் திரும்பி வரும்போது அன்று தாயோட வயிற்றிலிருந்து பிறந்த பாலகன், தாயோட வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு குழந்தை எப்படி பரிசுத்தமா பாவனா என்னன்னு தெரியாம எந்த அழுக்கும் எந்த தூய்மை எந்த கசடும் இல்லாமல் எப்படி சுத்தமான முறையில உலகத்துல முதல்ல பிறக்குதோ அதே மாதிரி ஹஜ்ஜில இருந்து திரும்பி வந்தா மக்கள் அப்படி பரிசுத்தமா அல்லாஹ் அந்த பிறந்த குழந்தை போல மாத்திடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஹஜ்ஜியை பத்தி நிறைய ஹஜ்ஜி சொல்லி காட்டுறாங்க. இன்னும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க உம்ரா செய்வாங்க. சில பேர் உம்ரா செய்யறாங்க இல்லையா, அந்த உம்ரா கூடிய சிறப்பு என்னன்னு சொன்னா யார் உம்ரா செய்யறாங்களோ, இப்போ ஒரு உம்ரா செஞ்சாரு திருப்பி அடுத்த வருஷமா இல்ல அதுக்கு அடுத்த வருஷமா இல்ல 2-3 வருஷம் கழிச்சு உம்ரா செய்யறாரு. இப்படி ஒரு உம்ராக்கும் இன்னொரு உம்ராக்கும் இடைப்பட்ட நாள் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு உம்ரால இருந்து இன்னொரு உம்ரா செய்யறதுக்குள்ள அவர் செஞ்ச எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடறான். அதாவது 2 உம்ராக்குள்ள செஞ்ச எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடறான் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஒரு உம்ரா செஞ்சுட்டாரு, அடுத்த ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இன்னொரு உம்ரா செஞ்சான்னு சொன்னா அல்லாஹ் காப்பாத்துறோம், அவர் பாவம் செய்ய மாட்டாரு. அப்படி ஏதாவது வாழ்க்கையில பாவம் தவறுகள் குற்றங்கள் குறைகள் நிகழ்ந்திருந்தால் அந்த 2 உம்ராக்கு மத்தியில செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இப்படி ஹஜ்ஜுக்கு நிறைய ஹஜ் உம்ராக்கு நிறைய விஷயத்தை சொல்லி காட்டாங்க. இன்னொரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் தஆலா கூலி என்ன தெரியுமா கொடுப்பான், ஒரு ஹஜ் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அதுக்கு கூலி சொர்க்கத்தை தவிர வேற எந்த கூலி அல்லாஹ் கொடுக்க மாட்டானா, சொர்க்கம் தான் அதுக்கு கூலி என்பதாக சொல்லி காட்டாங்க. ஆக ஹஜ்ஜி மிகப்பெரிய ஒரு அமல். எந்த அளவுக்கு சொன்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு தங்கத்தை ஒரு வெள்ளிய ஒரு இரும்பை உருக்கும் போது அதுல கசடு கழிவுகள்லாம் நீங்கி போயிடும் இல்லையா, தேவையில்லாத பாட்டெல்லாம் கழிந்து போற மாதிரி யார் ஹஜ்ஜி செய்யறாங்களோ உம்ரா செய்யறாங்களோ அல்லாஹ் அவங்கள பாவத்தை விட்டும் தூய்மை ஆக்கிறான். எப்படி தங்கத்திலிருந்து வெள்ளியிலிருந்து அதை பட்ட திட்டும் போது தேவையில்லாத கசடுகள்லாம் கழிந்து போதும், ஒருத்தர் அல்லாஹ்க்கு வேண்டி உம்ராவும் ஹஜ்ஜி செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்க எல்லா பாவத்தையும் அல்லாஹ் அழிச்சிடறான். இன்னும் ஏழ்மை இருந்து போக்கிறான், நிரந்தரமான ஏழ்மையை அல்லாஹ் தரமாட்டான், ஏழ்மையா இருக்க மாட்டாங்க, வறுமை எல்லாம் போய்கிட்டான்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், ஹஜ்ஜி செஞ்சா 2 லட்சம் செலவாகும், உம்ராக்கு போனா லட்சக்கணக்கில் செலவாகும் இப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய வாக்கு நான் சொன்னா ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, யார் ஹஜ் உம்ரா செய்யறாங்களோ அவங்க ஒரு காலம் ஏழ்மைக்கு தள்ளப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏழ்மையே வராது, வறுமை வராது, துன்பம் வராது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. ஆக அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜுக்காக எவ்வளவு சிரமப்படுறீங்களோ எவ்வளவு செலவு செய்யுங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். இப்பெல்லாம் ஹஜ்ஜி உம்ராலாம் அவ்வளவு சிரமம் கிடையாது. அந்த காலத்துல அவ்வளவு சிரமம், பாலைவனம், காலை வைக்க முடியாது. இப்ப எல்லாம் ஃபுல்லும் டைல்ஸ் போட்டாங்க, ஃபுல்லா ஏசி போட்டாங்க. அந்த அளவுக்கு அப்ப செஞ்ச ஹஜ்ஜி உம்ரா கூலி இப்ப எடை போட்டு பார்த்தோம் சொன்னா கம்மியா தான் கொடுப்போம் அல்லாஹ் தஆலா. ஏன்னா அந்த அளவுக்கு சிரமப்பட்டாங்க. இப்ப அந்த அளவுக்கு சிரமம் கிடையாது. ஆனா இதுவே நம்ம சிரமம் நினைக்கிறோம், இந்த சிரமத்துக்கு அல்லாஹ் கூலி நிச்சயம் கொடுப்பான். எந்த அளவுக்கு சிரமப்படுறீங்களோ, உடலாலும் பொருளாலும் எவ்வளவு செலவு பண்றீங்களோ அதை விட கூலி அல்லாஹ் பரக்கத்தா கொடுப்பான். வியாபாரத்துல அல்லாஹ் பரக்கத்தை தருவான், ஏழ்மை அல்லாஹ் போய்க்கிடும். அதனால வசதி படைத்த ஒவ்வொரு ஹஜ்ஜி செயலும் இன்னும் எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்கணும். ஹஜ்ஜி மிகப்பெரிய உன்னதமான அமல். அம்ரு மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு கிட்ட வராங்க, இஸ்லாம் மாறாங்க. இஸ்லாம் ஸல்லல்லாஹு கையை பிடிச்சி நாயமே எனக்கு பையத் செய்யுங்க, உடன்படிக்கை செய்யுங்க அப்படின்னு அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு கையை பிடிச்சி கேட்கறாங்க, யார் நாயமே எனக்கு உடன்படிக்கை செய்யுங்க. ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, அம்ரு உனக்கு என்னாச்சு, என்ன உடன்படிக்கை அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அந்த அம்ரு மாஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, நாயமே நான் இஸ்லாமுக்கு வந்த என்ன பாவத்தை எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிடுவானா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அம்ரே உனக்கு தெரியாதா, அல் இஸ்லாம் எகுதிமு மாக்கான கபுலு, ஒருத்தர் காஃபிரா இருந்து இஸ்லாமுக்கு வந்துட்டான்னு சொன்னா அவர் நிராகரிப்புல இருக்கும்போது என்னென்ன பாவம் செஞ்சாலும், கொலை செஞ்ச குற்றம், விபச்சாரம், வட்டி, ஹராம் இப்படி என்னென்ன பாவம் செஞ்சாலும் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கறாங்க.
ஒரு இஸ்லாம் ஒரு காஃபிரான முஸ்லீம் ஆகிறான்னு சொன்னா அவர் அந்த காலத்தை செஞ்ச எல்லா பாவத்தையும் எல்லாம் அடியோட அழிச்சிருவான், எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் சரி. ரெண்டாவது அம்மல் ஜிஹாது தஹதீமும் மாக்கான கபுல்ஹா, அதே மாதிரி அல்லாவோட பாதை போர் செய்ய யார் போறப்படுறாங்களோ அவங்களுடைய பாவத்தை எல்லாம் எல்லாத்தையும் டோட்டலா அழிச்சிடுவான், அவங்க சுத்தமா பரிசுத்தமா பியூர் ஆயிடுவாங்க. மூன்றாவது சலாச சொல்றாங்க அம்மல் ஹஜ்ஜு யஹதீமும் மாக்கான கபுலு, அதே மாதிரி யார் அல்லாஹ்க்கு வேண்டி ஹஜ்ஜி செய்யறாங்களோ அவங்க ஹஜ்ஜி செய்ய புறப்பட்டதுக்கு முன்பாக செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடான், பரிசுத்தமா தூய்மையா அவங்க அல்லாஹ்வுடைய தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறான் என்பதாக சலாச சொல்லி காட்டாங்க. ஹஜ்ஜில அவ்வளவு பெரிய சிறப்பு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். ஹஜ்ஜி மக்கள் ஏனோ தோணும் ஹஜ்ஜி செய்யறாங்க. நம்ம தல்பியா சொல்லிட்டு போறோம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. யார் தல்பியா சொல்லி ஹஜ்ஜிக்கு போறாங்களோ அந்த தல்பியா சத்தத்தை கேட்கிற கல்லு முற்கல் இன்னும் களிமண் மரம் செடி கொடி எல்லாம் அந்த தல்பியா சொல்றவங்க கூட சேர்ந்து தல்பியா சொல்லுது என்பதாக சல்லாஹ் சொல்லி காட்டாங்க. ஹஜ்ஜில அவ்வளவு பேர் சிறப்பா அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். இன்னும் சொல்றாங்க ஹஜ்ஜி உம்ரா செய்யக்கூடியவங்க உமர்ல அறிவிக்கிறாங்க ஹதீஸ, ஹஜ்ஜி உம்ரா யார் செய்யறாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய விருந்தினர். அல்லாஹ் ஒரு விருந்து நம்ம கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி கவனிப்போமோ அதே மாதிரி ஹஜ்ஜி உம்ராக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அவங்கள நல்ல விருந்து உபசாரம் செய்யணும்தாக சலாஹ் சொல்லி காட்டாங்க. யார் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறாங்களோ இன்னும் அல்லாஹ்வுக்கு வேண்டி யார் உம்ரா ஹஜ்ஜி செய்யறாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய விருந்தினர். அல்லாஹ் அவங்களுடைய பாதையில அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா விருந்து உபசாரம் செய்யறான். அவங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் எல்லா துவாவுக்கும் அல்லாஹ் பதில் அளிக்கிறான் என்பதாக சொல்லி காட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஆக அப்படிப்பட்ட மிகப்பெரிய உன்னதமான அமல் தான் ஹஜ்ஜி. ஹஜ்ஜில அல்லாஹ் நிறைய சிறப்பு வச்சிருக்கிறான். இன்னும் சொல்றாங்க ஹஜ்ஜில தவாப் செய்யறோம் இல்லையா, 7 தவாப் செய்யறோம் இல்லையா, அப்படி தவாப் செஞ்சா என்ன நன்மை ஸல்லல்லாஹு அதையும் சொல்றாங்க. யார் ஹஜ்ஜி செய்யறாங்களோ அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு 3 வகையான வெகுமதிகளை தரான். முதலாவது என்னன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் அந்த மக்கால காபத்துல்லால 120 ரஹமத் அல்லாஹ் இறக்குறான். ஒவ்வொரு நாளும் 120 ரஹமத் இறக்குறான். அதுல 120 ரஹமத் இறக்குறான் அல்லாஹ் தஆலா. அதுல 60 ரஹமத்துகளை யார் தவாப் செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். ஹஜ்ஜில காபத்துல யார் தவாப் செய்யறாங்களோ அந்த 60 ரஹமத்து 60 வகையான ரஹமத்து அல்லாஹ் அவங்களுக்கு தரான். இன்னும் 40 ரஹமத்துகளை யார் அங்க தொழுகிறாங்களோ காபா ஷரீஃப்ல யார் தொழுது இருக்கிறாங்களோ அவங்களுக்கு 40 வகையான ரஹமத் அல்லாஹ் தரான். மீதமுள்ள 20 அங்க காபத்துல சும்மா உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, ஏதாவது இடத்துல உட்காந்துருக்காங்க ஜம் குடிக்கிறாங்க காபாவை பாக்குறாங்க சும்மா குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மீதியில் 20 ரஹமத்தை தரான் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. 120ல 60 தவாப் செய்யறவங்களுக்கும் 40 தொழுகையாளிக்கும் மீதமுள்ள 20 அங்க சும்மா உட்கார்ந்துருக்கும் அல்லாஹ் தஆலா தரா என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இது முதல் வெகுமதி. ரெண்டாவது வெகுமதி என்னன்னு சொன்னா யார தவாப் செய்யும் போது ஒவ்வொரு எட்டை எடுத்து வைக்கிறாங்களோ ஒரு எட்டுல இருந்து இன்னொரு 8 காலை தூக்கி வைக்கிறதுக்குள்ள அல்லாஹ் தஆலா அவங்களுடைய ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடறான், ஒரு அந்தஸ்தை உயர்த்திடறான், இன்னும் ஒரு நன்மையை தரான் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இப்படி ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் ஒரு நன்மை ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு சொல்லி காட்டுறாங்க யார் 50 தவாப் செய்யறாங்களோ யாரு வாழ்க்கையில 50 தவாப் செய்யறாங்க அல்லாஹ் தஆலா அந்த பிறந்த குழந்தை போல அவனை பரிசுத்தமா அல்லாஹ் தஆலா ஆக்கிறான் என்பதாக சொல்லி காட்டாங்க. இப்போ அவ்வளவு சிறப்பு அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். இதே மாதிரி ஐஷா ரலியல்லாஹு கேட்கறான் ஸல்லல்லாஹு நாயகமே இப்படி எல்லாருமே போர்க்கள ஆண்கள் போர்க்களத்துக்கு போறாங்க, போர் செய்யறாங்க, ரத்தம் செஞ்சுறாங்க, உயர் பதவி அடைஞ்சிறாங்க, எங்களுக்கு எல்லாம் போர் இல்லையா, பெண்களுக்கு எல்லாம் போர் இல்லையா அப்படின்னு ஐஷா ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு கேட்கறாங்க. அப்ப ஐஷா ஸல்லல்லாஹு சொல்றாங்க ஏன் இல்ல நான் ஐஷாவே உங்களுக்கும் போர் இருக்குது உங்களுக்கும் ஜிஹாத் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜிஹாத் உங்க ஜிஹாத் என்ன சொன்னா கத்தி ஏந்தி வாள் ஏந்தி களத்துல போர் செய்து கிடையாது, ஹஜ்ஜும் உம்ரா தான் உங்களுடைய ஜிஹாத் என்றா சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சொல்றாங்க வயோதிகள் முடியாதவர்கள் சிறு குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு எல்லாம் ஜிஹாத் என்னன்னு சொன்னா ஹஜ்ஜு உம்ரா செய்யறாங்க பாத்தீங்களா, அதோடைய நன்மை எல்லாம் ஜிஹாது செஞ்ச நன்மையை இந்த ஹஜ்ஜு உம்ரா செஞ்சு எல்லாம் கொடுத்துருவான் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. ஆக ஹஜ்ஜி மிகப்பெரிய ஒரு உன்னதமான அமல். 4 காரணம் ஒருத்தர் தவாப் செய்யறான்னு சொன்னா மொக்க 4 நியத்து 4 காரணம் வேணும். முதலாவது நியத்தை சரியா இருக்கணும். நியத்து என்னன்னு சொன்னா நான் அல்லாஹ்க்காக தான் ஹஜ்ஜி செய்யறேன் அப்படின்னு நியத்து வேணும். நான் பேருக்காகவோ புகழுக்காகவோ பதவிக்காக ஹஜ்ஜி செய்யணும்னு சொன்னா அல்லாஹ் தஆலா மறுமையில சொல்லுவானா நீ எதுக்காக வேண்டி ஹஜ்ஜி செஞ்சோ அவங்கள்ட்ட போய் நீ வாங்கிக்க, இவருக்காக வேண்டி ஹஜ்ஜி செஞ்சா உம்ரா செஞ்சா அவங்கள்ட்ட போய் அந்த கூலியை வாங்கி அல்லாஹ் சொல்லுவோம். அதனால நம்ம நியத்தை சரி முதல் நிபந்தனை நியத்தை சரியா இருக்கணும். யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்கறதுக்காக வேண்டி வரேன், உன்னுடைய இல்லத்தை தவாப் செய்ய வரேன், என்னை கபூலாக்கிக்க, என்னை முழுமையா ஏற்றுக்க என்பதாக அந்த நியத்தை ரொம்ப முக்கியம். இது முதல் வகை. ரெண்டாவது என்னன்னு சொன்னா பாவ மன்னிப்பு கேட்கணும். ஹஜ்ஜி இஹ்ராம் கட்டுறதுக்கு முன்பாக நீங்க ஃபிளைட்ல காலடி வைக்கும் முன்னாக பாவ மன்னிப்பு தேடணும். டோட்டலா எல்லாம் நான் செஞ்சு எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடு அப்படின்னு அல்லாட்ட தழுது தொழுது துவா செய்து தௌபா செய்யும். தௌபா அப்படின்னா உண்மை கிடையாது, அருஜோ இல்லல்லா அல்லாஹ் பக்கம் நெருங்கணும். அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலகி அல்லாஹ் விருப்பமானது ஆகுமானத பக்கம் நெருங்கிறதுக்கு போய் தான் தௌபா. அல்லாஹ் எதெல்லாம் தடுத்தானோ எதெல்லாம் அல்லாஹ் ஹராம் ஆகிட்டானோ எல்லாத்தையும் டோட்டலா விட்டுட்டு
இதை பெருசா சொல்லுவாங்க, சுருக்கமா சொல்றேன். அல்லாஹ் எதெல்லாம் வாழ்க்கையில தடுத்தானோ, எதெல்லாம் செய்யக்கூடாது தடுத்தான், எதெல்லாம் ஹராம்னு சொன்னானோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு எது ஹலால், எது ஆகமானது, எது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், எது நாயகத்துக்கு பிடிக்கும் சொன்னானோ அதை பக்கம் நம்மள வாழ்க்கையை நகர்த்ததுக்கு பேர் தான் தௌபா. இப்படி தௌபா செஞ்சுட்டு தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு உம்ராக்கு போறதா இருந்தா அடுத்த கட்டத்துக்கு தௌபா இல்லாம போகக்கூடாது. அப்பதான் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய உம்ராவை அல்லாஹ் கபூல் செய்வான். மூன்றாவது, நீங்க உலகத்துல அண்டை வீட்டாருக்கோ இல்ல அண்ணன் தம்பிக்கோ இல்ல மாமா மச்சானுக்கோ இல்ல கட்டின மனைவிக்கோ இல்ல பிள்ளைக்கோ நீங்க அநீதி செஞ்சிருந்தா, அநியாயம் செஞ்சிருந்தா, குற்றம் செஞ்சா, அவங்க மனசை காயப்படுத்திருந்தா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம நீங்க உம்ரா செய்யக்கூடாது. உம்ராவோ ஹஜ்ஜோ செஞ்சிருந்தா அவங்களுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்டலாம். மனைவியா இருந்தாலும் சரி மன்னிப்பு கேட்டலாம். மன்னிச்சு அவங்கள்ட்ட மன்னிப்பு வாங்காம நீங்க உம்ராவும் சரி ஹஜ் செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றாங்க மறுமையில, அடியார்கள் செய்யக்கூடிய பாவத்தை அடியாக மன்னிக்காத வரை நான் அவனை மன்னிக்க மாட்டேன். ஒருத்தனுக்கு நீ அநியாயம் செஞ்சீங்க சொன்னா அந்த அநியாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டவன் உங்களை மன்னிக்காத வரை அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான். அதனால நீங்க யாருக்கெல்லாம் அநீதம் செஞ்சீங்களோ, உங்களை வயசானவங்க, உங்களுக்கு கீழே உள்ளவங்களோ உங்க மேல உள்ள யாருக்கெல்லாம் அநீதம் செஞ்சீங்களோ, குற்றம் செஞ்சீங்களோ அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. அப்படி மன்னிப்பு கேட்காம உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படாது. நான்காவது, ஹலாலான வருமானத்தை மட்டும்தான் உம்ரா செய்யணும். உம்ராவோ ஹஜ்ஜோ நீங்க வட்டி வாங்கியோ அல்லது கடன் வாங்கியோ அல்லது ஏதாவது அபகரிச்சோ மோசடி செஞ்சோ உம்ரா ஹஜ்ஜி செஞ்சீங்க அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். முழுக்க முழுக்க பியூர் ஹலாலா இருக்கும். உங்க சொந்த வருமானமா ஹலாலான சம்பாதித்துல மட்டும்தான் உம்ரா ஹஜ்ஜி செய்யணும். இந்த நான்கு, முதலாவது நியத்து, இரண்டாவது அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கலாம், மூன்றாவது அநீதி கேட்டா அந்த அநீதித்தை எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டாலும், நான்காவது ஹலாலான வருமானம். இந்த நான்கு நியத்து, நான்கு நிபந்தனை உம்ராக்கும் ஹஜ்ஜுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து உம்ரா அப்படின்னு என்ன சொன்னா 3 செயலுக்கு பேர் தான் உம்ரா. ரொம்ப சுருக்கமா சொல்றேன். நீங்க தொழுகிறது ரொம்ப வைக்கிறத விட சுருக்கமானது இலகுவானது என்னன்னு சொன்னா உம்ரா தான், உம்ரா ஹஜ்ஜி தான். நம்ம பெருசா நினைக்கிறோம், ஒண்ணுமே கிடையாது. உம்ரா அப்படின்னு சொன்னா 3 செயல் செய்யலாம். முதலாவது இஹ்ராம் அணியலாம். இஹ்ராம் சொன்னா ஒண்ணுமே கிடையாது, ஹலாலானது எல்லாமே ஹராமா போச்சு, அதுக்கு பேர் தான் இஹ்ராம். நீங்க மனைவி ஒன்று சேர்த்து ஹலால், ஆனா அங்க இஹ்ராம் கட்டி சொன்னா அது ஹராமா போயிடும். இப்படி எதெல்லாம் ஹலாலா இருக்கோ அதெல்லாம் அங்க ஹராமா போகுதான் இஹ்ராம் சொல்லுவாங்க. அதாவது இஹ்ராம் துணி கட்டிட்டு சொன்னா அது முதல் நிபந்தனை. உம்ரான்னு சொன்னா 3 செயல். ஒண்ணு இஹ்ராம் கட்டுறது, ரெண்டாவது தவாப் செய்யறது, காபத்துல்லா தவாப் 7 தடவை தவாப் செய்யுது ரெண்டாவது. மூணாவது என்னன்னு சொன்னா தொங்கோட்டம், சஃபா மருவாக்கு மத்தியில ஓடுறது. சொன்னா எல்லாம் தொடர்ந்து ஓடுறதே கிடையாது. அங்க ஒரு பச்சை லைட் வச்சிருப்பாங்க, எங்க லைட் எரியுதோ அங்க ஆரம்பிக்கிறோம், எங்க எரியுதோ அங்க முடியும். மற்ற இடத்துல நடந்து போனாலே போதும். பெண்கள் குதிச்சு ஓட தேவையில்ல, ஆண்கள் மட்டும் குதிச்ச மாதிரி ஓடலாம். ஏன்னா ஹாஜிரா அம்மா அப்படிதான் ஓடனாங்க, அதனால நம்ம ஓடுறது. இந்த 3 செயலுக்கு பேர் தான் உம்ரா, வேற எதுவுமே கிடையாது. மற்றபடி சொல்லுவாங்க முடி எடுக்கிறது எடுக்காம அது செய்யலாம், செய்யாம போலாம். ஆண்கள் மொட்டடைக்கு தான் சிறப்பு, முடி எடுக்கிறத விட மொட்டடைக்கு தான் சிறப்பு. சலாசம் இப்படியே துவா செஞ்சாங்க, அல்லாஹ் யாரெல்லாம் உன்னுடைய ஹஜ்ஜுக்கு வேண்டி மொட்டை அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரஹமத் செய் அப்படின்னு சலாசம் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, யார் நாஹிமே முடிய கத்தரிப்பு கொஞ்சம் கட்டுறாங்க அவங்களுக்கு அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கறாங்க. திரும்ப சலாசம் யாரெல்லாம் முடிய மொட்டமா எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ரஹமத் செய், பாவத்தை மன்னிச்சு சொல்றாங்க. திரும்ப சஹாபாக்கள் கேட்க, நாஹிமே கொஞ்சோன்னு முடிய கட் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த ரஹமத் இல்லையா? திரும்ப சலாசம் யாரெல்லாம் முழுசா மொட்டை அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரஹமத்தையும் சொல்ல திரும்ப சஹாபால் கேட்க 4வது அடைய சொல்றாங்க, யாரெல்லாம் முடிய குறைக்கலுங்க ரஹமத்தை கூட பாவத்தை மன்னித்து துவா செய்றாங்க. அதனால மொட்டை அடிக்கதான் சிறந்தது என்பதாக சொல்லி காட்டாங்க. பெண்கள் மொட்டை அடிக்கும், பெண்கள் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலை மொட்டை அடிக்கிறது டோட்டலா ஹராம். ஒரு விரலை சுருட்டி அந்த அளவு எவ்வளவு முடியாது அவ்வளவு வெட்டுறது பெண்களுக்கு போதுமானது. ஆண்கள் தான் மொட்டை அடிக்கலாம், பெண்கள் மொட்டை அடிக்கூடாது. இது தவாப், இதுதான். ஆக ஹஜ்ஜி உம்ரா மிகப்பெரிய அமல். 3 வகையாக ஹஜ்ஜி செய்வாங்க. ஒன்று ஹஜ்ஜி சென்று வருதல், கண்டு வருதல், கொண்டு வருதல். 3 ஹஜ்ஜி. ஒண்ணு சென்று வருதல் சொன்னா சும்மா விளம்பரத்துக்காக வேண்டி நான் ஹாஜ் அப்படின்னு போறதுக்காக வேண்டி போயிட்டு வராங்க இல்லையா, அது பேர் ஹஜ்ஜி சென்று வருதல். கொண்டு வருதல் சொன்னா இது கண்டு வருதுன்னு சொன்னா காபா பார்க்கலாம், அப்புறம் மதினா பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்குவது, இது கண்டு வருது. 3வது வகை இருக்குது. ஒன்று சென்று வருதல், இன்னொன்னு கண்டு வருதல், 3வது கொண்டு வருதல். இந்த கொண்டு வருதல் அப்படின்னான்னு சொன்னா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தும் உம்ராக்கு போயிட்டு வந்து நம்ம செயல் டோட்டலா அல்லாஹ்க்காக வேண்டி இருக்கலாம். தொழுகும் போது அல்லாஹ் நினைப்பு இருக்கலாம், வியாபாரம் செஞ்சாலும் அல்லாஹ் மறக்கூடாது, தூங்கினாலும் அல்லாஹ் மறக்கூடாது, மனைவி கிட்ட ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் மறக்கூடாது, விளையாடும் போது பிள்ளைங்கிட்ட இருக்கும் போதும் தொழில் இருக்கும் போதும் எங்க பஜார்ல இருக்கும் போதும் எங்க இருந்தாலும் அல்லாஹ் மறக்கவே கூடாது. அல்லாஹ் நம்ம பார்க்கலான்ற சிந்தனையோட வரலாம். அதுக்கு பேர் தான் காபாவை கொண்டு வருது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. ஒரு அரசர் ஒரு தர்பார்ல தன்னுடைய சொத்து செல்வங்கள், நகை நட்டு ஆபரணம் எல்லாத்தையும் கொண்டு வந்து குமிச்சிட்டு சொல்றாரு, மக்களுக்கு கட்டளையிடுறாரு, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ வந்து எடுத்துங்க, எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு. மக்கள்கிட்ட சொல்ல ஃப்ரீனா இப்போ ஆடி தள்ளுபடி போட்டிருக்காங்க, ஒரு சட்டை வேணும் சட்டை ஃப்ரீ, ஒரு பேண்ட் வேணும் பேண்ட் ஃப்ரீ, ஆடி தள்ளி போட்ட எல்லாம் போய் கடையில மூஞ்சடிச்சு வரோம் இல்லையா. அந்த மாதிரி அரசு சொல்றாதான் உங்களுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் எடுக்கிற எல்லாம் சொந்தம் எல்லாம் வாங்க அப்படின்னு ஏலான் பண்ண உடனே ஊர் மக்கள் எல்லாம் உண்டு கூட்டிட்டாங்க, எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு பெண்மணி மட்டும், அந்த அரசு சபை வேலை செய்ய அடிமை பெண் எதுவுமே எடுக்காம கம்முனே நிக்கிறாங்க. அந்த அரசுடைய பார்வை எடுக்காத அந்த பெண்மணி மேலதான் போகுது. எல்லாம் வாரி எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க மேல பார்வை போகல. எந்த பெண்மணி எதுவுமே எடுக்கலையோ அரசனுடைய பார்வை முழுக்க அவர் மேலதான் போறான். உலகம் அப்படிதான். உலகத்தை நீங்க தேடி ஓடுங்க சொன்னா உலகம் கூட வராது.
உலகம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி பாருங்க. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, உலகத்தை தேடி போனா உலகம் உங்களுக்கு கிடைக்கவே கிடையாது, உலகம் வேணாம், உதயத்தட்ட அல்லாஹ் பக்கம் வாங்க, உலகம் காலடி வந்து முத்தமிழ் என்பதாக அலி ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதுதான் அரசர் எடுக்கிறவங்க மேல பார்வை பார்க்கவே கிடையாது. எந்த பெண்மணி எடுக்கலையோ அந்த பெண்மணியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பெண்மணியை கூப்பிட்டு அரசரை கூப்பிட்டு, ஏமா நீ எதுவுமே எடுக்கலையோ, உனக்கு எதுவுமே வேணாமா அப்படின்னு. இல்ல அரசே, நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குது, டவுட்டை கிளியர் பண்ணுங்க. என்னமா அப்படின்னு கேட்கறாரு. இந்த சபையில இருக்க எதை எடுத்தாலும் சொந்தமா அப்படின்னு. ஆமாமா, இதைத்தான் சொந்தம். திரும்ப கேட்கிற பெண்மணி திரும்ப 3 தடவை கேட்கறாங்க, அரசே சபையில இருக்க எதை எடுத்தாலும் எதை தொட்டாலும் எனக்கு சொந்தமா? ஆமாம் சொந்தம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரசர் மேல கை வச்சுட்டா. அரசே, எனக்கு நகை நட்டுலாம் வேணாம், எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு கை வச்சுட்டா. எடுத்தவங்களுக்கு ஒரே ஷாக்கா போயிடுச்சு. எடுத்தவங்களாம் ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு. என்னடா நம்ம தேவையெல்லாம் பொருள் எடுத்துருமே அப்படின்னு கஷ்டமா போயிடுச்சு. அந்த அரசு பெண்மணி சொல்றான், ஏன் எனக்கு இந்த நீங்க கொடுத்த நகை நட்டோ இல்ல உணவு பொருள் எடுத்தான்னு சொன்னா தீர்ந்து போயிடும். நகை நட்டு ஒரு காலத்துல அழிஞ்சு போயிடும், உணவு பொருள் திண்டா அழிஞ்சு போயிடும். ஆனா என்றுமே அழியாத அரசர் நீங்க எனக்கு கிடைச்சேன்னு சொன்னா எல்லா கருவலும் கசானா எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி காட்டாங்க. அதுதான் கொண்டு வருது. ஹஜ்ஜுக்கு போய் சும்மா பார்த்தோம், இந்த தவாப் செஞ்சோம், ஹஸ்ரத் முத்தமிட்டோம், ஜம்ஜம் தண்ணி கொடுத்தோம் அப்படின்னு இல்லாம அல்லாஹ்வை கொண்டு வர்றதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் அல்லாஹ் பார்க்கற அந்த சிந்தனையை வர்றதுக்கு பேர் தான் ஹஜ்ஜி. அதுதான் ஹஜ்ஜி. கஸ்து ரப்புல் பைத், அல்லாஹ் அந்த ரப்போடி பைத்தை நாடுறதுக்கு பேர் தான் ஹஜ்ஜி. ஆக ஹஜ்ஜி செய்யுங்க, எல்லாத்துக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பு கொடுக்கணும். குறிப்பா ஜம்ஜம் தண்ணி வயிறு முட்டை குடிக்கலாமா? 2 பேர் ஜம்ஜம் தண்ணி குடிக்கிறதுக்கு 2 சிறப்பு அல்லாஹ் தரான். முதலாவது, முனாஃபிக்கில் ஜம்ஜம் தண்ணி வயிறு முட்டை குடிக்கவே முடியாதான். ஒரு முனாஃபிக் இருக்கான் இல்லையா, நமக்கு தெரியாது முனாஃபிக் யாருன்னு, ஆனா அவனால ஜம்ஜம் தண்ணியை ஃபுல்லா குடிக்க அல்லாஹ் தொண்டை அடைச்சிருவான், ஒரு அளவுக்கு தான் குடிக்க முடியாது. ஆனா முஸ்லிம்களுக்கு ஜம்ஜம் தண்ணி எவ்வளவு வேண்டாலும் குடிக்கலாம், வயிறு முட்டை குடிக்கணும், இது ஷர்த்து. ஜம்ஜம் தண்ணி ஃபுல்லா குடிக்கலாம். அல்லாஹ் தஆலா இது முதல் நிபந்தனை. 2வது, ஜம்ஜம் தண்ணி யார் குடிக்கிறாங்களோ அவங்க கேட்கக்கூடிய எல்லாதும் அல்லாஹ் கபூல் செய்வான். எந்த நேரத்துல ஜம்ஜம் தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த நேரத்தை அல்லாஹ் கபூல் ஆக்குவான். அடுத்து, யார் மதீனா ஷரீஃபில் யார் 1 ரக்காத் தொழுகிறாங்களோ, மதீனால யார் தொழுகிறாங்களோ அல்லாஹ் 1 ரக்காத் தொழுகைக்கு 50,000 ரக்காத் தொழுது நன்மை அல்லாஹ் தரான். அதே மாதிரி காபத்துல்லாஹ்ல போய் யார் தொழுகிறாங்களோ ஒரு வேற தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா 1 லட்சம் நன்மையை தரான். 1 லட்சம் தடவை தொழுத எந்த நன்மையோ 1 ரக்காத் தொழுகைக்கு அல்லாஹ் தரான் என்பதாக பதிவு செய்ய. இப்படிப்பட்ட மிகப்பெரிய உன்னதமான அமல் தான் ஹஜ். அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் வாய்ப்பு அளிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் ஒரு மேலும் ஹஜ்ஜை செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் உங்களுக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.